சரியான பாதையை நோக்கி நம்மை வழிநடத்தி செல்கிறார்கள். அப்ப இனிய இல்லம் அமையணும் அப்படின்னா நம்மோடு சேர்ந்து வாழுகிற மனிதர்களை, இந்தியாவில் இன்றைக்கு 130 கோடி மக்கள். குஜராத்தில் இந்த கிரடாய் அமைப்பு ஒரு போய் சுற்றுப்பயணம் செஞ்சு அங்கே உள்ளதெல்லாம் பார்த்துட்டு பக்கம் பக்கமாக சொல்கிறாரு ஃபோனில் அழகப்ப. நானும் கிரடாய்க்குள்ளே வந்துடலாமான்னு கூட பார்த்தேன். அப்புறம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் சில்லறை வேணுங்கய்யா, உன்ட்ட ஒன்றும் சில்லறை இல்லை போ அப்படின்ட்டு. அங்கே ஒரு பெரிய வளாகம் மாதிரி இருக்காங்க குடியிருப்பு வீடுகள்லாம், 1000 வீடு. அந்த வீடுகளுக்கு மத்தியில் விமானத்தளம் கூட அமைச்சிருவாங்களாம், அப்படி வச்சிருக்கிறாங்க குஜராத்தில். நாம நினைச்சோம்னா அதை எட்டி பிடிக்கலாம். அந்த பணியை மதுரை கிரடாய் கொஞ்சம் கொஞ்சமாக மாநகர் மதுரையிலே அண்மை காலத்திலே இந்த கடந்த 7-8 ஆண்டுகளாக நான் இவருடைய கண்காட்சியை பார்த்து கொண்டே இருக்கிறேன். காந்தி மியூசியத்தில் நடத்தினாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு முறை. அங்கே நான் வந்து பார்த்தேன். அப்போ தான் உள்ள நுழையிற போது இளங்கோ பாக்கியராஜும் ராதாகிருஷ்ணன் நின்றுட்டு இருந்தாங்க. அவர் என்ன சொக்கலையும் இடம் தெரியாமல் உள்ளே வந்துட்டாரோ அப்படின்னு கேட்டார். இளங்கோ பாக்கிய இல்லை இன்ஜினியர் சுகுமார் சொன்னார், நீங்கள் போய் இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு நான் உள்ள போய் பார்த்து வீடு வேலை நடந்த நேரம். அதான் அந்த மாதிரி. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு வெற்றிகரமான மனிதர் இருக்கிறார் என்றால் அந்த வெற்றியும் அந்த வாழ்க்கையில் அவர் பெற்றிருக்கிற உயரமும் அவருக்கு மட்டும் சொந்தமானது இல்லை. அதை சார்ந்து வாழுகிற எல்லோரும் அதை பார்த்து நாம் ஏன் இன்னும் இந்த நிலையை விட உயரக்கூடாது, உயர்ந்து விட முடியாது அப்படின்ற எண்ணம் உருவாகணும். இது ஒன்றும் பெரிய பவர் கேம் கிடையாது. ஒருத்தர் நல்லா படிச்சா அவன் 70 மார்க் வாங்கினா நான் 90 வாங்குறேன், அவன் 90 வாங்கினா நான் 99 வாங்குறேன். ஏன்னா சொக்கலிங்க தான் பேசுவார, நான் பேச மாட்டேன்னா அப்படின்னு வரவேற்பு இல்லை. இவர் பாட்டுக்கு ரொம்ப நேரம் பேசுறாரு அழகப்ப. இல்லை இது எதை காட்டுதுனாங்க, எதுவும் யாருக்கும் சொந்தம் இல்லை. முயற்சி செய்கிறவன் தான் தொடர்ந்து முன்னேற்றத்தை அடைய முடியும். அந்த முயற்சியிலே இன்றைக்கு கிரடாய் ஒரு மிகச்சிறந்த உலகத்தரமான, இங்கே உள்ளே இருக்கிற, நான் சென்ற ஆண்டு கூட சொன்னேன், இந்த வளாகத்திற்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அரங்கத்திலும் இருப்பவர்களை நம்பி நீங்கள் எந்த முன்பணமும் செலுத்தலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய பின்னணி இருக்குங்க. ஒரு ஊரில் இன்னைக்கு ஒருத்தன் போட்டிருக்கிறான், ஏதோ எங்களெல்லாம் டோக்கியோ கூட்டு போகிறேன், ஜப்பான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் 80 லட்ச ரூபா ஒருத்தர் மோசடி பண்ணிட்டார் அப்படின்னு பத்திரிகை செய்தி இப்போ பார்த்தேன் கிளம்புற போது. இங்கெல்லாம் அதுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தால் கிரடாயில் உறுப்பினராக முடியாது. முத்து விஜயம் உடனே சொக்கலிங்கத்தை வெளியேற்றுங்கன்றார். மெம்பராக இருந்தால் இவர் என்னமோ சிட்டையை போட்டு பணத்தை ஒழுங்காக கொடுக்க மாட்டார், ரிமூவ் பண்ணுப்பா அப்படின்றார். உடனே எங்கள் ராமகிருஷ்ணா அங்கேருந்து அனுப்பிச்சிடுவார். எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, அதனால் சேர்மனாக இருக்கிறேன்னா நடவடிக்கை எடுக்கிறேன். இது நம்முடைய நம்பகத்தன்மை. நமக்குன்னு ஒரு பெரிய பிராண்ட் வேல்யூ வந்தாச்சுங்க. இங்கே சென்னையில எல்லாம் பாருங்க, ஒரு சின்ன பூமி பூஜை போடுறதுக்கு பெரிய பெரிய ஸ்டாரை கூப்பிட்டுருவான். அந்த வீடு வாங்குற இடம் ஒரு 2 கோடி ரூபா தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு விழாவுக்கு ஒரு 40-50 லட்சம் செலவு பண்ணிருப்பான். ஸ்டாரை கூப்பிட்டு வந்ததுக்கு பணமா வேற எதுக்கு பணமான்றது வேற ஒரு விஷயம். பார்க்குறாரு, என்ன பொடி வச்சு பேசுறாரோ அப்படி இல்லை. நாம வாடிக்கையாளர்களை மதிக்கிறோம். நான் அங்கே உள்ள பில்டர்ஸை குறைச்சி மதிப்பிடலை. நாம் வாடிக்கையாளர்களை மதிக்கிறவர்களாக, நம்மை நம்பி பணம் கொடுக்கிறவர்கள். ஏன்னா இன்னைக்கு தனியாக வீடு கட்டுறதுன்றது, இப்போ நான் எங்கள் அப்பா 1959 வீடு கட்டினார் திருநகரில். 59 நினச்சி பாருங்க, நான் பிறந்த வருஷம். திருநகரில் மதுரையில் சிட்டி லிமிட் அப்படின்னா முத்து விஜயம்லாம் என்ன சொல்லுவார், ஐயா மேல மாசி வீதி தாயா சிட்டி அப்படின்னுவார் ஒரு காலத்தில். இன்னைக்கு 45 கிலோமீட்டர் போயாச்சு மதுரையிலிருந்து. 45 கிலோமீட்டர் போயிட்டோம். இதெல்லாம் எதனால வந்தது? இந்த பில்டர்ஸ். எந்த பக்கம் போனாலும் 4 திசையிலையும் நம்முடைய கிரடாய் உறுப்பினருடைய கட்டடம் இல்லாமல் இன்னைக்கு மதுரையில் லேண்ட்மார்க் கிடையாது. அந்த அளவிற்கு இவர்கள் நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறார்கள். இந்த நம்பகத்தன்மை இவர்கள் இன்னும் அதிகமாக பெறுவதற்கான ஒரு முறைப்படுத்துறதெல்லாம் நம்முடைய நோக்கம் இல்லை. அது நம்முடைய மரபிலே இல்லை. இந்தியர்களுக்குன்னு ஒரு பெரிய தனித்தன்மை இருக்குங்க. எப்படி மதுரைக்காரன் கட்டடக்கலையில் 600 வருஷம் முன்னாடி பிரமாதமா இருந்தான் அப்படிதான் நாங்கள் பார்க்குறோமோ,
அந்த மாதிரி இந்தியர்களுக்குன்னு சில மரபு இருக்கு. மற்ற கண்ட்ரில எல்லாம் சில ஜோக்ஸ் சொல்லி கொச்சப்படுத்துவாங்க. நம்மளால ஜோக்ஸ் சொல்லிட்டு அதுல ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாம் இன்றைக்கு ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கிறது. இனிய இல்லம், அதான் நான் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்ச தலைப்பு. இல்லம் என்பது எல்லாருக்கும் ஒரு சொர்க்கம் மாதிரி. ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்திருக்கிறாரு, ராமசுப்ரமணியன், ராணுவத்துறையில் பணியாற்றிய அருமை நண்பர் சண்முக சுந்தரம், இல்லை கரெக்டா? அந்த பக்கத்தில் தியாக